ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ரகசியம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டார் அப்படின்ட்டு நிறைய பேர் அவரை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள், கிறிஸ்தவ மத போதகர்கள். எப்படி ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்துட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு என்ன சொன்னார்னா, இந்த கொய்யா பழம் இருக்கு இல்லையா, ஸோ அது கொய்யா அப்படின்னாரு. ஸோ அது ஏதோ ஒரு வட்டாரத்தில் கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, அந்த வார்த்தை மாதிரி சவுண்ட் வர வேறு ஏதாவது பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவ்வளோ கண்டனம் தெரிவித்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இதுவே கண்டனத்திற்குரியது அப்படின்னா, பைபிளில் இயேசு கிறிஸ்து பொதுமக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் விபச்சார சந்ததியினரேன்னு தான் அட்ரஸே பண்ணுவார். அது டீசெண்டாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பட் அதோடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தமிழில் அதை விட பயங்கரமான கெட்ட வார்த்தை கிடையாது. ஸோ அப்படி இயேசு சொல்லி இருக்கிறது எப்படி அவங்க மற்ற மத போதகர்கள் ஏற்றுக்கிறாங்க, அல்லது அதை பற்றி அவங்களுக்கு தெரியாதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் இயேசு விபச்சார சந்ததியினரே அப்படின்னு சொல்கிறாரு எல்லோரையும்? ஏன்னா அந்த வார்த்தை பற்றி பேசினா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரிகர் ஆக தான் செய்வாங்க. ஸோ அவர் பேசும்போது தான் நிறைய பேர் கல்லால் அடிக்கிற மாதிரிலாம் பைபிளில் போட்டிருக்கோம். ஸோ அப்படி எதனால் அவர் விபச்சார சந்ததியினரே அப்படிங்கிற ரொம்ப கோபமாகவே அவர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பான்மையான சொற்பொழிவுகள். அது இல்லாமல் அவர் சாட்டையால் அடித்தார், அத்தி மரத்துக்கு சபித்தார், வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா கால் மண்ணை வாரி நாசமாக போன்னு சபிங்கன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு கோபக்காரராகவே தான் அவரை காட்டுவாங்க. அப்படிப்பட்டவர் கடைசியில் எப்படி தன்னை விலா எலும்பை, அதாவது தானே உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது விலா எலும்பில் குத்துறவனையும் மன்னித்து கடவுள்கிட்டையும் இவங்களை மன்னிச்சிடுன்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்தான் அப்படிங்கிறது தான் அது கதை. ஆனால் அதை வைத்து ஒரு மதம் வர்றதுனால அவங்கள கடவுளாக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த வார்த்தை விபச்சார சந்ததியினரே அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லா மதங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு உண்மையின் நிழல் தான் அதுவே உண்மை கிடையாது. அதனால தான் எல்லா மதத்துலேயுமே ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி தோணும். ஸோ எல்லா மதத்துலேயும் மூழ்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ அது என்ன உண்மை, அதோடைய நிழலாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடவுள் இந்த பூமிக்கு வரார், கடவுளே நிஜமாக வரார். அதோடைய நினைவாக மதத்தை உருவாக்க வந்தவங்களெல்லாம் கடவுள்னு போட்டுட்டு, அவங்க சொன்னதில் உண்மையிலே கடவுள் சொன்ன ஞானமும் கொஞ்சம் கலந்துருக்கும், அதிகமாக இருக்காது, கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதுவுமே அவங்களுக்கு புரியாது எடுத்த உடனே. உண்மையில் இந்த விபச்சார சந்ததியினரேன்னு இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கும். இது உண்மையில் கடவுளுடைய ஞானம், விபச்சார சந்ததியினரே அப்படின்னு சொன்னது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய வார்த்தை இருக்குது. நான் முதலாக சர்ச்சுக்கு போகும்பொழுது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்ட்டு. பெண்களே இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, பெண்கள் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோ அசிங்கமாக. அதில் ஆக்சுவலாக காமத்தை பற்றியெல்லாம் இருக்குது, அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இந்த விபச்சாரன்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, அதை கடவுள் கண்டிப்பாக பயன்படுத்துகிறார். கடவுள் வரும்பொழுது அவர் வருவார்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. அவர் எப்போ வராருன்னா இறுதியில் வரார். ஸோ இறுதியில் ஒரிஜினல் கடவுள் வரார். அது வரைக்கும் ஒவ்வொரு மதமும் அவங்க ஒரு தரை கடவுள்னு பிடிச்சிருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுவை, இந்துக்கள் கிருஷ்ணரை, இந்த மாதிரி. இவங்கெல்லாம் கடைசியில் வருவாங்க. யூதர்கள் பார்த்தா மெஸ்ஸையா வருவார். ஸோ இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் கடவுள் இறுதியில் தான் அவர் வருகிறார். ஏன்னா அவருடைய வேலை அப்போ தான் இருக்குது. மற்றவர்களுடைய வேலை, இப்போ மதஸ்தாபகர் இயேசுடைய வேலை கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கணும். ஸோ அந்த மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் வரணும். நபியோடைய வேலை முஸ்லீம் மதத்தை உருவாக்கணும். இப்போ முஸ்லீம் மதம் உருவாக வேண்டிய நேரத்தில் அவர் வரணும்.
கடவுள் வந்து மதத்தை உருவாக்குறதில்ல. ஏன்னா மதம்னா பிரிவினை தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு மதம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே புதுசாக வந்து அவன் பண்ணுறதெல்லாம் தப்புடா அப்படின்ட்டு ஒரு மதம் வரும். அவன் பண்ணுறது தப்புடான்னு இன்னொரு மதம் வரும். இவன் பண்ணுறது இப்படியே வந்து பிரிவினை மனிதர்களுக்குள்ளே. அதனால தான் இயேசு வந்து உங்களுக்குள்ளே பிரிவினை உருவாக்கவே நான் வந்தேன். அதாவது மதங்கள் அப்படி பண்ணுது. கடவுள் பிரிவினை உருவாக்க வரல, அனைவரும் ஒன்றிணைக்க வருகிறார். மதம் கிடையாது இது. மதத்தை விட்டு வந்தால்தான் நீங்கள் ஒன்றிணைய முடியும். மதங்கள் எல்லாமே உடலுக்காக உருவானது இல்லை. இப்போ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த உடனே அவன் கிறிஸ்தவன் தான். மதம் மாறுறது வேறு. அவன் பிறந்தாலே அப்போ அந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் அவனே அடுத்த ஜென்மத்தில் இந்து குடும்பத்தில் பிறப்பான், அதுக்கு அடுத்தது முஸ்லீம் குடும்பத்தில் பிறப்பான், அடுத்தது நாஸ்திகன் குடும்பத்தில் பிறப்பான். ஸோ அப்படியே இருப்பான். இதெல்லாம் உடலின் மதங்கள். தர்மம்னு நாம் சொல்லலாம், மதத்தை தர்மம்னு டீசெண்டாக சொல்லலாம். அந்த மாதிரி ஆத்மாவின் தர்மம் இருக்குது. அதுதான் உன்னுடைய உண்மையான தர்மம். அந்த தர்மத்துக்காக போராடுன்னு தான் கீதையில் இருக்கும். அர்ஜுனன் கிட்ட உன் தர்மத்திற்காக போராடு. இவங்க சண்டைன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க உடலின் தர்மத்திலிருந்து அதை படிக்கிறதுனால இவங்களுக்கு அப்படி தோணுது. எல்லா மதத்துலையுமே யுத்தம் வந்து உடலுக்கான யுத்தம் கிடையாது. உடல் கொண்ட மனிதனை அழிக்கிற யுத்தம் கிடையாது. ஆத்மாவின் தர்மத்தை தூய்மையாக்குற யுத்தம். எது அதை கலப்படமாக்கிச்சு? உடலின் தர்மம் வந்து கலப்படமாக்கிச்சு. ஸோ அதுதான் கீதையில் பார்த்திங்கன்னா, தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து உன்னை ஆத்மானு உணர்ந்து என்னிடம் சரணடை அர்ஜுனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அந்த உடலின் தர்மங்கள் தான் ஒரு மதமும். இறைவன் எந்த மதத்திற்கும் இறைவனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. அதனால தான் எல்லா மதத்துலேயும் இறைவனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வெளில வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்துடைய பிரேயர்னா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா, அந்த ஒரு லைனோட முடிஞ்சு போச்சு. பரமபிதா அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு பரமபிதாவை பற்றி அதுக்கப்புறம் தெரியாது, பரலோகத்தை பற்றியும் தெரியாது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்த வார்த்தை வெளிப்பட்டுடுச்சு. உண்மையிலே பரலோகத்தில் தான் இருக்காரா கடவுள்னோ அது கரெக்ட், பரலோகத்தில் தான் இருக்கார். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவினாலே இங்கே வந்தவங்க யாரும் அந்த பரமபிதா கிடையாது, கடவுள் கிடையாது அப்படிங்கிற விஷயம் அங்கே ஒளிஞ்சிருக்குது. ஆனால் அவர் வராரு இறுதியில். அது ஒரு கதை வடிவத்தில் இருக்கும். பைபிளில் ஒரு கதையில் வந்து திருடன் மாதிரி கடவுள் இரவின் பொழுது வராரு. அந்த நேரம் எந்த மனவாட்டிகள்லாம் கண் விழித்திருக்கிறாங்களோ அவங்கள அழைச்சிட்டு போவார் சொர்க்கத்திற்கு. லேட்டாக வர்றதுக்குள்ளே அந்த கதவு சாத்தப்படும் அப்படின்னு இருக்கும். ஸோ அது இந்த ஸ்தூல கண் விழிக்கிறது கிடையாது. அப்படி நினச்சிட்டு தான் இரவு நேர ஜபம்னு கிறிஸ்தவர்களும், ஏகாதசி, சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசைன்னு நிறைய பண்டிகைக்கு இந்துக்களும் கண் விழிக்கிற பழக்கம் இருக்குது. இது எல்லாமே ஒரு உண்மையின் நிழல்கள் மட்டுமே, உண்மை கிடையாது. அப்போ அந்த உண்மை இறைவன் வரார். எப்போ வரார்? இறுதியில் வரார். எப்போ இறுதி அப்படின்னா, இறுதியில் வந்து இறைவனே எப்போ அந்த இறுதின்றதை சொல்லும்போது தான் ஓ இதுதான் இறுதியா அப்படின்னு நமக்கு தெரியும். அது எப்போ அப்படின்னா, இறைவன் சொல்கிறார், இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் எப்போவுமே இறைவன் வருவார், அவர் இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு. இது செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதை பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்லுவாங்க. இங்கே தான் கடவுள் எப்போவும் இருப்பார். கடவுள் மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகிய நாமளும் உடல் எடுப்பதற்கு முன்பு அங்கே தான் இருப்போம். சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி ஆத்மா. அது உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில் வரும். ஸோ அங்கேருந்து இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும் பொழுது நாம் தேவதைகளாக பிறப்போம். தேவதைகளும் நம்ம மாதிரி மனிதர்கள் தான். அந்த தேவதைகளை தான் இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. காரணம், பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. ஆனால் எங்கே போயிட்டாங்க அந்த தேவதைகள்? ஏன் கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு அப்படி என்ன மகிமை? இப்போ இயேசுவை எதுக்கு கடவுள்ன்றாங்க? ஏன்னா அவர் வந்து காமத்தினால பிறக்கலை அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அடுத்தது சிலுவையில் அறைந்து உயிர் தெழுந்தார்ன்றது ரெண்டாவது விஷயம். அப்போ காமத்தினால பிறக்கலைனாலே கடவுள் அப்படின்னா, சொர்க்கத்தில் இருக்கிற யாருக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அந்த தூய்மைக்கான மரியாதை அது. சொர்க்கத்தில் யாருமே உடல்ன்ற உணர்வுலேயே இருக்க மாட்டாங்க, ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினா தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னையும் ஒரு ஒளியாக உணர்ந்து பிறரையும் ஒளியாகவே பார்ப்பார்கள். அவர்களுடைய கவனம் ஆத்மாவிலே இருக்கும். அதனால்தான் ஒளிகளின் தேவன் அப்படின்ட்டு பைபிள்லேயும் இருக்கும். ஆத்மாவுக்கு தான் கடவுள் அப்பா, உடம்புக்கு கிடையாது. உடம்புக்கு கிறிஸ்தவர்களுக்கு
கிறிஸ்தவர்களுடைய உடம்புக்கு இயேசு அப்பான்னு வச்சுக்கோங்களேன், முஸ்லீம்களுக்கு நபி அப்பா, அதுமாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் வச்சுக்கலாம். ஆனால் கடவுள் எந்த மதத்திற்கும் சொந்தமானவர் கிடையாது, அனைத்து மதத்திற்கும் சொந்தமானவர். ஆனால் எல்லா மதத்தையும் விட்டுட்டு வந்தால் தான் நீங்கள் அவரை பிடிக்க முடியும். ஏன்னா மதத்தை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இயேசுவை தான் பிடிப்பீங்க. இயேசுவை பிடிச்சா சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்றதை இயேசுவே சொல்லியிருப்பார். என்னை நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன். பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு சொர்க்கத்தில் இடம்னு இருக்கும். ஸோ பிதாவின் சித்தம் என்னன்னு யாருக்கு தெரியும்? அவர் சொன்னால் தான் தெரியும். அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்ட்டு குரானில் கூட இருக்கும். ஸோ அவர் இறுதியில் வரார். உலக அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு சொர்க்கமாக இருந்துச்சு, அது நரகமாக ஆகும்பொழுது சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளே மறுஜன்மம் எடுத்துட்டு நரகத்தில் வருகிறார்கள். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்த தேவதைகள் நரகத்தில் வரும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து கடைசியில் அப்படியே அதிலே தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டாங்க. அதுதான் செத்து கிடக்கிறவங்கள எழுப்புறார். உடம்புன்னு நினச்சதுனால தானே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்கின. அதிலிருந்து விடுபடணும்னா நீ உடம்பு கிடையாது, ஆத்மான்னு பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய் அப்படின்னு சிவபெருமான் பரமபிதா அல்லாஹ் சொல்கிறார். யார்கிட்ட? ஆத்மாக்கள் கிட்ட, கிறிஸ்தவர்கள்கிட்ட இல்லை, ஹிந்து கிட்ட இல்லை, முஸ்லீம் கிட்ட இல்லை, ஆத்மா கிட்ட சொல்கிறார். ஆனால் கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அதனால தான் சொர்க்கத்தின் வாசல் இடுகளானது, சொர்க்கத்துக்குள்ளே சொற்பமானவர்கள் மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு பைபிள் குரானில் இருக்கும். ஏன்னா அந்த மதத்தின் மீது உள்ள பற்று விட்டுட்டு வர விடாது. ஏன்னா இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கரிமீன் எல்லாத்தையும் விடணும். உலகில் இன்பத்தை எல்லாம் தூக்கி கடாசணும். ஏன்னா அதில் மூழ்கி தான் உலகம் இன்றைக்கி மோசமாயிடுச்சு. இத்தனை நோய்கள், இத்தனை இயற்கை சீற்றங்கள், மனிதர்களுடைய குணம் எவ்வளோ மோசமாயிடுச்சு பாருங்கள். ஸோ அப்போ குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க தேவதைகள். அதனால தான் குழந்தை மாதிரி ஆனால் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும்னு இயேசு கூட சொல்லியிருப்பார். ஸோ அப்படி ஆகணும் அப்படின்னா அடிப்படை என்ன பண்ணணும்? ஆத்மான்னு உணரணும். உடல் கிடையாது, நான் ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை. அவர் சொல்வதை மட்டுமே கேட்பேன். மத ஸ்தாபகர்களை சொல்லியதை கேட்டு தான் இன்றைக்கி கீழே விழுந்திருக்குது. ஸோ அப்போ இறைவன் சொல்வது என்ன? ஆத்மான்னு என் நினைவில் மட்டும் இரு. எந்த அளவுக்கு நினைவில் இருக்குன்னா மற்ற அனைத்தும் மறக்கிற அளவுக்கு இறைவனுடைய நினைவிலே மூழ்குங்கன்ற. என்ன ஆனாலும் இறைவனுடைய நினைவு மறக்கவே கூடாதுன்ற. அப்படி இறைவன் நினைவிலே மூழ்க என்ன ஆகும் தெரியுமா? ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும், இறைவனுடைய சக்தி. அது நிரம்ப வெளி உலக கவர்ச்சியிலிருந்து, மயக்கத்திலிருந்தெல்லாம் புத்தி தெளிஞ்சு முழு விழிப்பு நிலைக்கு வரும். இப்போ மயக்க நிலையில் அல்லது உறக்க நிலையில் இருக்குது. அதுதான் கல்லறையிலிருந்து எழுப்புவேன். உடல்ன்ற உணர்வில், உடலின் சுகத்தில் மூழ்கி கிடக்கிற போன மாதிரி இருக்கிற மனுஷனை நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு எழுப்புறாரு கடவுள். இதே தான் இந்து மதத்தில் கும்பகர்ணன் தூங்கிட்டு இருப்பான், கும்பகர்ணனை எழுப்புறார் கடவுள். அதே தான் அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு முறை குளத்தின் கீழே சேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெட்டியில் இருக்கிற சிலையை எடுத்து கழுவி அலங்காரம் பண்ணி பூஜைக்குரியவராக மாற்றிட்டு மறுபடியும் அடுத்த 40 வருஷத்துக்கு சேத்துல இருப்பார். அந்த மாதிரி 5000 வருடத்திற்கு ஒரு முறை கடவுள் நம்மளை எழுப்பி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடறார். 2500 வருடம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னு தெரியாது, எப்படி திடீர்னு மாறினாங்க, இப்போ மாத்துறார். இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து, மதத்தின் ஞானத்தை கொடுத்தா மதம் பிடிச்சி மிருகமாக தான் அலைவாங்கன்றதுக்கு ஒட்டுமொத்த உலகமும் அடிச்சிக்கிறது, குறிப்பாக மதத்தின் பேரால் அடிச்சிக்கிறது மிகப்பெரிய சாட்சி. ஸோ இப்போ இறைவன் சொல்கிற, நீ ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு பார்த்தா தான் ஒருத்தர் வெறுத்தே தீர்வு. ஏன்னா உன்னை நீ அப்படி தானே அடையாளப்படுத்திக்கிற. என் மதம் உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம், அடுத்த மதம் தாழ்ந்தது. உடம்பை பார்க்கறதுனால வர வேணா இது. ஆத்மாவை பாரு. அந்த ஆத்மாவின் அப்பா இறைவனுடைய குழந்தை, பரமபிதா பரமசிவனுடைய குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது என் அப்பாவோட குழந்தை, என் சகோதரன்ற உணர்வு வரும். உடலை பார்த்தால் அந்த மதம், அவங்க இதுவரைக்கும் செய்த குணங்கள் இதெல்லாம் ஞாபகம் வரும். அவனுக்கு துக்கம் கொடுத்துருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். எதையுமே பார்க்காதே. ஏன்னா உலகம் அழிஞ்சு சொர்க்கமாக போகுது. நீ இப்போ சொர்க்கத்துக்கு போகணும். இப்போ நீ பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பியா? அதுதான் பைபிளில் இயேசு ஒருத்தனோட உனக்கு ஒரு வழக்கு இருக்கும் பொழுது காணிக்கை போட வரேன்னா, இது உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அப்படியே காசை பக்கத்தில் வச்சுட்டு போய் அவனோட சமாதானம் பண்ணிட்டு வா. சமாதானம் பண்ணால் உன் சொத்தை பிடுங்கி விடுறாங்க. என்ன நீ சமாதானம் பண்ணுவ? சொத்தை இழந்துட்டு வான்னு அர்த்தம். இழக்க முடியுமா?
கற்றுக் கொடுக்குதா ஏதாவது மதம்? ராமாயணம் அதை தானே போதிக்குது. தன்னுடைய சொத்து ராஜ்யத்தை அபகரிக்கிறாங்க அவங்க சித்தி, ராமருடைய சித்தி. அவர் சிரிச்ச முகம் மாறாமல் நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு போயிடுறார் சித்தி பையன் பரதன் ஆள்வதற்கு. அதைத்தான் உன் சகோதரன் தோளில் இருக்கிற துணியை கேட்டால் இடுப்பில் இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துட்டு போன்னு இயேசு சொல்கிறார். அதெல்லாம் ஓகே, பண்ண முடியுமா? கேட்க நல்லா இருக்குது, பண்ண முடியுமா? அது எப்போ பண்ண முடியும்? அப்படி கொடுக்கறனால எனக்கு என்ன லாபம்? எப்படி அது லாபம் தெரியணும்ல? அதை தான் இறைவன் சொல்கிறார். ஏன்னா சொர்க்கத்தில் அந்த மாதிரி குணமுள்ளவர்கள் யாரும் வரப்போகிறது கிடையாது. உன்னுடைய உண்மையான வீடு அதுதான், அங்கே வா. இயேசு சொன்னார்ல, நான் ராஜா தான், ஆனால் இங்கே கிடையாது, என்னுடைய ராஜ்யம் இங்கே கிடையாது, சொர்க்கத்தில். ஸோ இங்கே அந்த ராஜாவுக்குள்ளே அங்கே ஃபுல்லாக தெய்வீகமானவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ ராஜா எல்லோரையும் விட அதிக தெய்வீகமானவராக இருப்பார். ஸோ இங்கே இழக்கிறது எப்படின்னா, சின்ன மீனை விட்டுட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உலகம் அழிய போகுது. அழியிற நேரத்தில் இது என் வீடு என் சொத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் துடிப்பான். உங்ககிட்ட இருந்து அபகரிச்சான்னா இன்னும் சேர்த்து துடிப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே அவன்துன்ற எண்ணம் வந்துடுச்சு. எதுவுமே என்னது இல்லை, யாருமே என்னுடையவர்கள் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா, யார் இறந்தாலும் வலிக்காது, யார் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் வலிக்காது. எப்படி துரோகம் செய்ய முடியும்? எதுவுமே உங்களது இல்லைன்னும் போது இறைவனை தவிர எதுவும் கிடையாது. அலாவுதீன் அற்புத விளக்குன்ட்டு ஒரு முஸ்லீம் கதை இருக்கும். கமல் படம் கூட வந்திருக்கும். ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கை அப்படி தேய்ச்சி விட்டால் பூதம் வரும். அந்த பூதம் வந்து கமல் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கும். அதுதான் இறைவன். அப்படிப்பட்ட ஒரு அற்புத விளக்கு இறைவன் வந்திருக்கார். நீங்கள் வந்து ஆசைப்படுறதுக்கு எதுவுமே அங்கே இல்லைன்ற பொருள் இருக்காது. அவ்வளவும் இருக்குது. இல்லாத ஒன்று மேலே தானே ஆசைப்படுவீங்க. அவ்வளவும் அளவற்று இருக்கும் சொர்க்கம். அங்கே நீங்கள் போயிட்டுருக்குங்க. தோ வந்துடுச்சு பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு 2000 வருஷம் முன்னாடி சொன்னது கடவுளுடைய ஞானம். ஆனால் தப்பான நேரத்தில் சொல்லிட்டார். அங்கே வெளிப்பட்டுருச்சு இறைவனுடைய ஞானம். இப்போ உலகம் அழியிறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து சொல்கிறார், உலக அழிவு தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும், துரோகம் வரும், உலகமே விபச்சார விடுதி மாதிரி இருக்கும். ஆனால் நீ தூய்மையாக இரு. ஆத்மாவை பார்த்தால் எப்படி உனக்கு காமம் வரும்? எவ்வளோ அழகானவர்கள் வந்தாலும் உடம்பு பக்கம் போனால் தானே வரும். ஆத்மாவில் தான் உன் கவனம் இருக்கணும். அந்த பரமாத்மாவைத்தான் நீ பார்க்கணும். யாரையாவது பார்த்தா புருவமத்தி தேவையில்லாமல் பார்க்கவும் செய்யாதீங்கன்ற. ஸோ இறைவன் நினைவு கட்டாகாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுலேயும் விழ மாட்டீங்க. அதுக்கு இறைவன் நினைவிலே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வரார். நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. அதனால தான் அவரை ஒருபொழுதும் யாரும் பார்த்தது கிடையாது. நம்மளையுமே பார்க்க முடியாது, நம்ம உடலைத்தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ இறைவன் ஒருத்தர் உடலில் வரார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா, குமாரிகள், இறைவனுடைய நேரடி குழந்தைகள். ஏன்னா அந்த பிரம்மா உடலில் தான் கடவுள் வரார். இயேசு உடம்பில் கிறிஸ்துன்ற பரிசுத்த ஆத்மா வந்தது. பரிசுத்த ஆத்மானா என்ன அர்த்தம்னா, காமத்தில் விழாத சொர்க்கத்தில் உள்ள எல்லாமே பரிசுத்த ஆத்மா தான். நாம் எல்லாருமே மேலே இருந்து தான் வரும். ஆனால் அதை ஏன் பரிசுத்த ஆத்மான்னு சொல்கிறாங்கன்னா, தாயின் கர்ப்பத்தில் போய் குழந்தையாக பிறக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே வர்றதுனால பரிசுத்த ஆவி. அது பரிசுத்த ஆவின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. நான் தாண்டா பரிசுத்தம், நான் யார் உடம்புல வரனோ அவர் பரிசுத்தமானவர் இல்லை, இயேசு பரிசுத்தமானவர் இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டினா ஏன் பரிசுத்த ஆவின்னு சொல்லணும்? ஆக்சுவலாக அதுவும் பரிசுத்த ஆத்மா கிடையாது. ஆக்சுவலாக ஏன்னா அது பரிசுத்த ஆத்மாவாக இருந்தால் சொர்க்கத்துக்கே வந்திருக்கணுமே. சொர்க்கத்துக்கு வராமல் மேலே இருந்துட்டு நரகத்தில் தான் வருகிறது. அதனால் அதுவும் பரிசுத்த ஆத்மா கிடையாது. இயேசுவுக்கு கம்பேர் பண்ணும்போது அது பரிசுத்த ஆத்மா, அவ்வளோதான். ஸோ அதனால தான் இயேசு உடலிலிருந்து பேசுகிறதெல்லாம் கிறிஸ்து ஆத்மா தான். ஸோ அதை நோக்கி பரிசுத்த போதகர் என்னும்போது பிதாவை தவிர யாரும் பரிசுத்தர் கிடையாது அப்படின்னு அந்த கிறிஸ்து சொல்லுது. நானும் பரிசுத்தமானவன் கிடையாது, பிதாவை தவிர. அவர் இறுதியில் வந்து அவருக்கு ஈக்குவலாக நம்மை பரிசுத்தமாக்குறார். அவரால் மட்டும்தான் ஆக்க முடியும். யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தானே மற்றவர்களை மாற்ற முடியும். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, ஆத்மான்ற அதாவது உடல்ன்ற உணர்வில் வந்து தான் காமம், கோபம், பற்று, பேராசங்கத்தில் வந்துட்ட நீ உடல் கிடையாது, ஆத்மான்னு வந்து என்னையே நினைவு பண்ணு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ டாபிக் விபச்சார சந்ததியினரே அப்படின்னார். ஸோ நம்ம கூட ஆரம்பத்தில் வந்து எனக்குமே அதாவது அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு தெரியும். எதெல்லாம் நெருடலாக இருக்குதோ எந்த மதமாக இருந்தாலும் அதில் ரகசியம் இருக்கும். ஏன்னா நெருடலாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம், அது நம்புகிற மாதிரி இல்லையே.
மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்குனது நம்புகிற மாதிரி இல்லையே. இயேசு சிலுவையில் அரைஞ்சு அப்படியே திரும்ப எழுந்து வந்தார், நம்புகிற மாதிரி இல்லையே. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் என்னென்ன அர்த்தம் இருக்குதுன்ட்டு. ஆனால் எல்லோரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதையும் சொல்லிக்கிறோம். சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இது புரியும், அவங்க தான் வருவாங்க. அவர்கள் எல்லா மதத்திலையும் இருப்பாங்கன்றதுனால தான் எல்லா மதத்திலும் இறைவனுடைய ஞானத்தை வச்சு பாருங்கள் உங்கள் மதத்துலேயும் இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இயேசு சொல்கிறதாக பைபிளில் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததை பொய்ப்பிக்க வரல, மெய்ப்பிக்கவே வர. ஆனால் இயேசு எதையாவது மெய்ப்பிச்சாரா? இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த மதத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருந்துச்சு, நானாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அவர் சொன்ன ஏதாவது ஒரு ஞானம் ஒரு கணத்தை தெரிஞ்சால் மறு கணத்தை காட்டு, இது பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட இருக்குதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அப்போ என்ன விஷயம்னா கடைசியில் நாம் மெய்ப்பிக்க வரும். யார்? இறை தூதர்கள், இறைவனுடைய குழந்தைகள், தேவனின் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னுவாங்க. ஒரே குமாரன் கிடையாது, எல்லாருமே கடவுளுடைய குழந்தை தான். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை முதல்ல கடவுளை கண்டுபிடிக்கணும் வந்துட்டாருன்ட்டு. அதுக்கப்புறம் நிச்சய புத்தி வந்து அவர் சொல்வதை மட்டுமே கேட்குறவங்க தான் அவருடைய நேரடி குழந்தைகள். அந்த குழந்தைங்களுடைய நினைவாக கிறிஸ்தவ மதத்தில் இயேசு கிறிஸ்துன்னு போட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொருத்தர் போட்டிருப்பாங்க. இப்போ கடவுளுடைய ஞானம் இயேசு மூலமாக ஒன்று வெளிப்படுது. அது என்னது? ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம். மனைவியை தவறன்னு அவர் சொல்லலை, இவங்க அப்படி மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா இப்படி சொல்லிட்டா எவனுமே குழந்தைய பெற்றுக்க மாட்டான், அப்புறம் சர்ச்சைக்கே வரமாட்டான், அப்புறம் நம்ம புவாவுக்கு என்ன பண்ணுறது? எல்லா மதத்துலேயும் அப்படி தான். இல்லை இந்து மதத்துலேயும் சன்னியாசிகள் போயிட்டாங்க, எல்லோரும் சன்னியாசம் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது? ஸோ அதனால் அப்படி மாற்றி சொல்லிட்டாங்க. பாதிரியார்கள் எல்லோரையும் பாதிரியார்களாக, கன்னிகாஸ்திரிகள் எல்லோரையும் கன்னிகாஸ்திரிகளாக மாற்றுறது கிடையாது. பிரம்மகுமாரிகள் மட்டுமே எல்லோரையும் பிரம்மகுமாரிகளாக மாற்றுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மகுமாரிகள்னால் என்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்தையும் விடணும். கரிமீன், உலகில் இன்பம், எல்லாரையும் அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேலை பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களுடைய சரீர நிர்வாகத்தை நீங்களே தான் பார்த்துக்கணும். ஸோ ஏன்னா சாப்பிட்ணும் இல்லையா, அதை பார்த்துக்கணும். கூடவே நீங்கள் சொர்க்கத்தை உருவாக்குறீங்க, அங்கே நீங்கள் தான் போய் ஆட்சி செய்ய போகிறீங்க. ஸோ அப்போ இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு சில செலவுகள் ஆகலாம் இல்லை. இப்போ பிரம்மகுமாரி சென்டர்லலாம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க, பெருசாக ஜோதிலிங்கம் வச்சு. இந்தியாவில் இந்துக்கள் அதிகமாக இருக்கனால ஜோதிலிங்கம், மற்ற நாடுகளில் அதுக்கேற்ற மாதிரி யுக்தி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு செலவாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சென்டர் நடத்துறதுக்கு செலவாகும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அப்போ அதை அவங்களே தான் சம்பாதிச்சு செலவு பண்ணிக்கணும். ஏன்னா சொர்க்கத்திற்கு நீங்கள் தானே வரப்போகிறீங்க. அப்போ வேறு ஒருத்தவங்களுக்கு காசு கொடுப்பேன்னா? கிறிஸ்தவ மதத்தில் இருக்குமே, நான் முதல்ல சர்ச்சுக்கு போகும்போது அவர் ஊழியன் வந்து நல்லா இருக்கணும்னு நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணணும். ஏன்னா சாத்தான் முதல்ல யார் ஹெட்டு அவனை தான் அடிப்பான் இல்லையா? ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் வாங்க உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்படியெல்லாம் இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் மதங்கள். ஆனால் கடவுள் இதெல்லாம் கிடையாது. இப்போ சொர்க்கத்துக்கு போனோம், எல்லா மதங்களும் அழிய போகுது. ஏன்னா உலகமே அழிய போகுது, உடம்பும் அழிஞ்சிடும். அழியாதது ஆத்மா. அதனால தான் ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்றது கீதா சாரம். ஏன் அதை சொல்கிறார்? உலகம் அழியும் போது சொல்கிறார். அப்போ ஆத்மா எங்கே போகும்? எங்கேருந்து வந்துச்சா அங்கே போயிடும். அங்கேயே நின்றுக்குமா? இந்த பூமி மறுபடியும் சொர்க்கமாகும், அங்கே வரும். எது வரும்? சொர்க்கத்திற்கு தன்னை ஏற்கனவே இந்த கலியுகத்தின் இறுதியில், அதாவது இப்போ யார் தகுதிப்படுத்திக்கிறாங்களோ உடம்புல இருந்தே, அவர்கள் தான் சொர்க்கத்தில் தேவதை உடலை எடுப்பார்கள். அதில் வரிசைக்கிரமம் இருக்கும். ஏன்னா ராஜ்யம், எல்லோரும் ராஜா ஆகிட முடியாது இல்லையா? ராஜா, ராணி, நிறைய பிரஜைகள் இதெல்லாம் இருப்பாங்க. யார் வேணாலும் ராஜா ஆக முடியும், அதுதான் முக்கியம். கிறிஸ்தவ மதத்தில் என்னது? இயேசு மட்டும்தான் ராஜா, அப்படி போட்டு இருக்கும். இங்கேயுமே நம்ம ராஜா இல்லை, சொர்க்கத்திலே ராஜா இல்லை. அப்போ என்ன தான்? ஆனால் இங்கே இது பேரே ராஜயோகம். ராஜா ஆகிறதுக்கு, நாராயணன் ஆகிறதுக்கு தான் இதை கற்றுக் கொடுக்குறார். ஆனால் ஸ்கூலில் படிப்பு இருக்குது, அந்த படிப்பை நல்லா படித்தா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கான படிப்பு தான் அது. ஆனால் எல்லோரும் இப்போ எடுக்கிறாங்களா? எடுக்கலை. ஏன்? அலட்சியமாக இருக்கிறாங்க. அதேமாரி இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, 100% ஃபாலோ பண்ணால் சொர்க்கத்தின் ராஜா. கம்மியானால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பதவி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இங்கே மெயினாக தூய்மையாக இருக்கணும். எப்படி தூய்மை ஆகிறோம்? ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரணும். அதாவது காமத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது வேறு இல்லையா? அது பாதிரியார்கள் இருக்கிறாங்க, சாமியார்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க வலுக்கட்டாயமாக. ஆனால் இங்கே கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்கணும்.
இதுதான் முக்கியமான விஷயம். இல்லைன்னா உனக்கு சக்தி வந்திருக்குதுன்னு உனக்கே தெரியாது. நாளைக்கு கேட்பாங்கல்ல எல்லோரும், என்ன பாதிரியார்கள் கூட தான் தூய்மையாக இருக்கிறாங்க கேட்பாங்கல்ல. இருக்காங்க கண்ணா, கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டே இவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு காட்டுவார். ஆனால் தான் இந்து தெய்வங்கள் எல்லாம் ஜோடியாக இருக்குது. ஏன்னா சொர்க்கம் இல்லற மார்க்கம். அது பைபிளில் கணவன் மனைவியாக கடவுள் படைத்தார். இவங்க கணவன் மனைவினா காமம், இப்படி இதுக்காக தான் கடவுள் படைத்தார், இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அது இல்லற மார்க்கம், ஆனால் தூய்மையான இல்லற மார்க்கம். அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க இந்து தெய்வங்களை. இப்போ கடவுள் சொல்கிறார் எப்படி அந்த சக்தி வருது. இறைவனை நினைக்க நினைக்க நிரந்தரமாக இறைவன் நினைவிலே மூழ்க தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வருது. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா. இந்து மதத்தில் அந்த விளக்கு ஏற்றுற பழக்கம் அதுதான். ஜோதி ஜோதி பரஞ்சோதின்றாங்க இல்லையா. ஒரு ஜோதியும் ஒரு ஆத்மாவும் ஒரு ஜோதி, பரஞ்சோதி பெரிய ஜோதி இறைவன். பெருசாக இருக்க மாட்டார் ஆத்மா மாதிரியே, அவரும் கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி தான், குணத்தில் உயர்ந்தவர், அவ்வளோதான். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் நீங்கள் பண்ணணும். எந்த காரியம் பண்ணாலும் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். இந்த தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு அதான் காரணம். விளக்கு அணையாமல் பார்த்துக்குவாங்க இல்லையா. ஸோ அப்படி ஆத்மான்றதையும் மறக்கக்கூடாது, இறைவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதையும் மறக்கக்கூடாது. அவருடைய குழந்தை, அவரை மாதிரியே நான் பரிசுத்தமாக ஆகி கொண்டிருக்கிறேன். இதுக்கு தடையாக வர எல்லாமே சாத்தான் மாயான்னு சொல்லலாம். ஸோ அப்போ இறைவன் சொல்கிறார் முரளியில், அதாவது இறைவன் பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்குறார் இல்லையா. அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். தினம் தினம் வரும் புத்தம் புதியதாக உயிரோட்டமான தேவன் இயேசு கிறிஸ்துன்னுவாங்க. எங்கே காட்டுங்க உயிரோட்டமாக இல்லையா. படிக்கிற புக்கே 2000 வருடம் முன்னாடி எழுதுந்து. ஆனால் இப்போ கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்குது, எந்த புக்கையும் படித்து சொல்கிறதில்ல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள்கிட்டேருந்து வர ஞானத்திலேருந்து வெளிப்படுறது தான் பைபிள், குரான் எல்லாமே. அது எப்படி வெளிப்படுதுன்னா, இப்போ ஞானத்தை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கடைசியில் எடுப்பாங்க, இப்போ எடுக்க மாட்டாங்க. கடைசியில் எடுப்பாங்க, ஃபாலோ பண்ண டைம் இருக்காது. ஸோ சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. சொர்க்கம் முடிந்து இந்த பூமி நரகமான பிறகு தான் மேலேருந்து அந்த ஆத்மாக்களை இறங்குமே, அதை பிறக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ முதல்ல கிறிஸ்தவ தர்மத்திலேருந்து கிறிஸ்து ஆத்மா தான் வரும். இயேசு கிறிஸ்தவர் கிடையாது, அவர் ஒரு பிராமணர். முகமது நபியும் பிராமணர் தான். பிராமணர்னால் ஜாதி பிராமணர் கிடையாது. பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள் தான் பிராமணர்னு இருக்கும். அதாவது பிரம்மகுமார் குமாரிகள். பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு கடவுளை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் தான் பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். இதோடைய நினைவாக அங்கே ஜாதிக்கு வச்சுட்டாங்க. ஸோ இப்படி ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு இயேசு வராரு. அதனால்தான் அங்கே இயேசு ராஜா இயேசு ராஜான்றாங்க. நான் ராஜான்னு யாரும் சொல்கிறது இல்லை கிறிஸ்தவ மதத்தில். எந்த மதத்துலையுமே யாருக்குமே தெரியாது இல்லையா. ஏன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்களும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அவங்க சொர்க்கத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை கேட்டவங்களுக்கு தான் மரியாதை, கேட்காதவர்களுக்கு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணுறது கிறிஸ்து கொடுக்குற ஞானம், இயேசு கொடுக்குற ஞானம் இல்லை. ஆனால் மரியாதை கிறிஸ்துக்கு இல்லையே, இயேசுக்கு தானே. ஏன்னா இறைவன்கிட்ட ஞானத்தை கேட்டு சொர்க்கத்திற்கு வந்தவர்கள். அவங்க சொர்க்கத்திலேருந்து வந்துட்டு இங்கே வராங்க. இங்கே வரும்போது வேறு ஒரு ஆத்மா இந்த ஞானத்தை ஸ்லைட்டாக எடுத்தது மேலேருந்து வருது. தாயின் கர்ப்பத்தில் போனால் மறந்துடும். ஸோ அதனால் நேரடியாக ஞானம் கொடுத்தாலும் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, அதன்படி வாழவும் முடியாது. வாழ முடிஞ்சிருந்தால் தான் அது சொர்க்கத்துக்கு வந்திருக்குமே. இயேசுவால் மட்டும்தான் அது வாழ முடியுது. ஏன்னா அது சொர்க்கத்துக்கு வந்த ஆத்மா, இந்த ஞானத்திலே ஊர்ன ஆத்மா. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டு இருக்கிறோம். இயேசுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. அவசியம் பாருங்கள், புரியும். ஸோ அந்த ஞானத்தை கேட்க கேட்க நம்மளுடைய குணம் அப்படியே மாறிக்கிட்டே வரும். மெயினாக ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ண அந்த ஆத்ம பலம் வரும். வெளி உலகத்து விஷயத்தை முதல்ல வலுக்கட்டாயமாக நீங்கள் பார்க்காம இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலம் வந்துடும். குவாரண்டைன் தான், கொரோனா வந்தப்போ குவாரண்டைனில் எல்லோரும் விலக்கி இருந்தாங்களே, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு எந்த குப்பையும் பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் இறைவன் நினைவில் இருக்க இருக்க குப்பையே முன்னாடி வந்தாலும் உங்கள் மனம் சலனமாகாத அளவுக்கு வலிமை பெறணும். இறைவனை நினச்சி முயற்சியில் தான் இருக்குது. ஸோ அப்போ இயேசு சொல்கிறார், ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தா நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம். விபச்சாரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். விபச்சாரின்னு எந்த பொண்ணை சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம் விபச்சாரின்னா ப்ராஸ்டியூஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஈடுபடுற பொண்ணுன்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஜென்ரலாக இப்போ திட்டுறது கூட திட்டுவாங்க இல்லையா பெண்களை, அவள் விபச்சாரிடா அப்படின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
கணவன் இல்லாமல் மற்ற ஆண்களோட தொடர்பில் இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் நினைவில் மட்டுமே இருக்கிறது தான் பதிவிரதை. இதுதான் பின்னாடி பத்தினி அப்படின்லாம் சொல்கிறது. இறைவன் நினைவை தவிர வேறு யாரோடைய நினைவு வந்தால் அதுக்கு பேர் விபச்சாரம்னு கடவுள் சொல்கிறார். எப்படி இயேசு வந்து மனைவியை தவிர மற்றவங்களை இச்சையாக பார்த்தா தான் விபச்சாரம்னார். நீ இச்சையாக பார்க்குறது இல்லை, நீ பார்க்குறது கூட இல்லை, சும்மா நினச்சாலும் நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரமேன்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா அந்த தூய்மை போயிடுது. ஏன் பார்க்குறீங்க? பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுது. குழந்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. டிவி ஓடும், அது பாட்டு கண்டுக்காது, அது பாட்டு கீழே விளையாண்டுட்ருக்கும். ஸோ அதுதான் தூய்மைன்றது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா சொர்க்கம் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்கள் பெண்கள், சின்ன சலனம் கூட வராது. ஏன்னா இப்போ இறைவனுக்கு பதிவிரதையாக இருந்ததுனால அவங்க அந்த சக்தி பெற்று அங்கே போகிறாங்க, அந்த தூய்மைக்கு கிடைக்கக்கூடிய பலம். அப்போ இதுக்கு முன்னாடி நான் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த விஷயம் விபச்சார சந்ததியினரும்போது காமத்தினால் பிறந்தவங்க அப்படி தான் நானுமே சொன்னேன். ஏன்னா அப்படி ஒரு அர்த்தம் வருது இல்லையா? ஏன்னா சொர்க்கத்தில் காமமே இருக்காது, இங்கே நரகத்தில் காமத்தில் பிறக்கிறாங்க, அதனால் விபச்சார சந்ததியினர். ஆனால் இப்போ தான் புரியுது அது அந்த அர்த்தம் கிடையாது. ஏன்னா அப்படி வந்தால் அது கெட்ட வார்த்தை ஆகிடுது. தேன்னு ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும் இல்லையா தமிழில், அது கிடையாது. விபச்சாரம் பண்ணுற சந்ததியினரேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி இறைவனை தவிர எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருக்குது. வேறு எங்கேயுமே அலையாமல் இறைவனோட இணைந்தால் மட்டுமே புத்தி இணையும் ஃபஸ்ட்டு. பக்தியில் தான். ஏன்னா பக்தி பண்ணுறதே வந்து ஏசப்பா இவனை காப்பாற்று, இவனை கல்யாணம் பண்ணி வை, இவளை கல்யாணம் பண்ணி வை, இந்த சொத்து வேணும், கடன் அடையணும், மரணத்துலேருந்து காப்பாற்றணும், கார் வேணும், பங்களா வேணும், பிச்சை எடுக்கிறது. மதங்கள் பிச்சை எடுக்க தான் கற்றுக் கொடுக்கும். இறைவன் சொல்கிற, டேய் நீ என்னோட குழந்தடா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படைத்தேன்ட்டு பைபிளில் இருக்கும். அப்படி தான் கடவுள் கேட்குறாரு. பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்லுவார், உலகத்துக்கே உன்னை அதிபதியாக்குனேன், இப்படி வந்து நிற்கிறியே. காரணம் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் வந்த, அதுக்கு காரணம் உடம்புன்னு நினச்ச. இந்த பாழா போன உடல்ன்ற உணர்வை தூக்கி கடைசிட்டு வெறும் ஆத்மா, எனக்கு உடம்பே இல்லைன்னு நினை, சிவ பரமாத்மாவுடைய குழந்தைன்னு நினை, அந்த சக்தி வரும். குழந்தை மட்டும் இல்லை, கணவன், அப்பா அம்மா, மனைவி, சகோதரன், நண்பன், சகல உறவும் அவர் மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. அப்படி வேறு யாரையாவது புத்தி நினைத்தால் நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரன்றார். அப்போ இன்னை வரைக்கும் பெண்கள் இப்போ கொஞ்சம் மோசமாகிடுச்சு. பட் ரொம்ப நாளாகவே ஆண்களே மோசமானால் கூட பெண்கள் வந்து நல்லா இருந்தாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வரையும். அதுக்கு காரணம் இந்த வார்த்தை தான், விபச்சாரன்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. பார்த்தாலே நம்மளை அப்படி சொல்லிடுவாங்களோன்ட்டு. ஏன்னா அந்த தூய்மையினால தான் இன்னும் உலகம் அழியாமல் இருக்குது. இப்போ உலக அழிவு கிட்ட நெருங்கிடுச்சு, தூய்மையும் இழந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை மனிதனுக்குள்ளே சுருன்னு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இருக்கும். நான் அவ்வளோ கேவலமானவனா அப்படின்ட்டு. இப்போ கடவுள் சொல்கிறார், கடவுள் தான் மணவாளன், பைபிள் கதை மாதிரியே. நாம் எல்லாம் மணவாட்டிகள் அல்லது காதலிகள்னு வச்சுக்கோங்களாம். கடவுள் காதலன், தூய்மையான காதலன், எல்லா ஆத்மாவும் காதலிகள். ஆனால் எந்த காதலி அவரை தவிர யாரையுமே நினைக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கள தான் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணியாக மாற்றுவார். அப்போ பதிவிரதை. அப்போ மற்றவர்களையும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது உங்களுடைய லௌகீக உடலின் மனைவி கணவனை நினைத்தாலே நீ பண்ணுறதுக்கு விபச்சாரம் தான்ட்டார். முடிஞ்சு போச்சு. நினைத்தாலே, கணவன் மனைவின்னு இல்லை, குழந்தைய நினைத்தாலும் சரி, அப்பா அம்மாவை நினச்சாலும் சரி, அவங்களுக்குரிய கடமையை பண்ணு. ஆனால் விலகி இருந்து பண்ணு. ஏன்னா உலகம் அழிய போகுது. இன்னும் என்ன, இந்த உடம்புல இருக்கிறவர் இருந்தானா அவங்க அப்பா அம்மா. எப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுத்துகிட்டே அப்பயே நீ உடல்லேருந்து வெளில வந்துட்ட, வெறும் ஆத்மா தான் புரிஞ்சுக்கோன்ற. ஸோ அப்போ உங்களுக்கு மற்றவங்க ஞாபகம் வந்தாலும், ஐயோ கடவுள் சொன்னாரே நான் பண்ணுறதுக்கு விபச்சாரன்ட்டு, சே நான் அவ்வளோ கேளமான, நான் இன்னும் கடவுளை மட்டும்தான் நினைப்பேன் அப்படின்ற அந்த வைராக்கியம் வரும். அதற்காக தான் கடவுள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ அதைத்தான் இயேசு பயன்படுத்துகிறார். ஸோ ஆனால் இது எந்த கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது இல்லையா? இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பைபிள் சேனல், குரான் சேனல், ஜென்ரல் வீடியோ சேனல் எதாக இருந்தாலும் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசியம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் கடவுள்கிட்ட இருக்கிற செய்தி உங்ககிட்ட கடத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எழுதியிருக்கிற புஸ்தகங்களில் இருக்கிறது கிடையாது. அந்த புஸ்தகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான ரகசியம் கடவுள் கொடுத்து சொல்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.